உங்களோட மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் வந்து நீங்கள் பாஸ்வேர்டாகவும் கொடுத்து உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதியிருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை எழுதினவங்களோட இந்த அதிலிருந்து உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க எடுத்துகிட்ருக்காங்க, செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸாக அவங்க செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கேட்டகரி, அதற்கடுத்ததாக தொழில் முனைவோர்கள், எழுத்தாளர்கள், அதற்கடுத்ததாக பெண்கள்னால் சுய உதவிக்குழு அந்த மாதிரி உள்ளது, அதுக்கப்புறம் விவசாயம், அதுக்கப்புறம் ஆன்மீக பண்பாளர்கள், அதாவது நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய கேட்டகரிஸ் இதில் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரிலாம் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லிஸ்ட் எடுத்து இப்போ ஆல்ரெடி அந்த ஒரு ட்ரெயின் வந்து 29th அந்த மாதிரி கிளம்புற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இப்போ ஒவ்வொரு கேட்டகரிஸாக வந்து இந்த தடவை வந்து அந்த கேட்டகரிஸ் வைஸ் பிரித்து அதற்கான செலெக்ஷன் நடைபெற்று இப்போ ஒவ்வொருத்தவங்களாக வந்து ட்ராவலுக்காக அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு மெயில் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்ம 1500 rupees கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்குது. 1500 rupees நம்ம வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது இந்த நபருக்கு ஒரு ஆதார் ஐடி, அதற்கடுத்ததாக முன்னாடி பயணம் செஞ்சுருக்காங்களா, அந்த மாதிரியெல்லாம் தகவலை வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அடுத்ததாக வந்து அவங்களோட கன்ஃபர்மேஷன் வந்து உறுதி பண்ணுறாங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரேண்டம் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெயில் வந்திருக்கு. அவங்களுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கு அடுத்த ஒரு சுற்றில் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்திருக்கவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேடிஎஸ்லேருந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த காசி தமிழ் சங்கமம்